நாகப்பட்டினம் மாவட்ட கூட்டுறவுத்துறை சார்பில் 71வது கூட்டுறவு வார விழா தனியார் கல்லூரியில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன், தாட்கோ தலைவர் மதிவாணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாகை மாலி, ஆலூர் ஷானவாஸ், நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் 1050 பயனாளிகளுக்கு 6,57,00,000 ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வழங்கினார். தொடர்ந்து கூட்டுறவு வாரவிழா போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தமிழ்நாட்டு மக்கள் தன்மானத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காக விலையில்லா டிவி, கூட்டுறவு கடன் தள்ளுபடி, மகளிர் சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி உள்ளிட்டவைகள் நமது ஆட்சியில் வழங்கப்பட்டது எனவும், கூட்டுறவு சங்க புதிய உறுப்பினர்களுக்கு அனைத்து விவசாய கடன் உள்ளிட்ட சலுகைகளும் கிடைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். பள்ளி மாணவர்கள் பரிசு பெறுவதை மட்டும் நோக்கமாக இல்லாமல் கூட்டுறவு என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். மாவட்டத்தின் வளர்ச்சியை முன்னெடுத்திருக்கிறார். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் அவர்கள் இங்கே குறிப்பிட்டதை போல 2 மாத காலம் பொறுப்பு அமைச்சராக பொறுப்பேற்றிருந்தாலும் இந்த 2 மாதத்தில் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு அவர் ஆற்றியிருக்கிற செயல் இன்னும் 2 மாசத்துக்கு பிறகு நாகை மக்களை வியர்ந்து பார்க்கக்கூடிய இடத்துக்கு இந்த நாகை மாவட்டத்தினுடைய வளர்ச்சி இருக்கும். நான் அருமை அண்ணன் அவர்களோடு காரிலே பயணம் செய்கிற பொழுது ஒரு நிமிடம் நம்மகிட்ட இருக்கிறதை ஆராயக்கூடிய ஒரு அமைச்சர்களை அழைத்து வந்து அவர்களிடம் அந்த கோரிக்கையை வைத்து அதை நிறைவேற வண்ணம் செயல்படுத்த வேண்டும் என்றுதான் நம்முடைய அமைச்சர் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இன்று கூட காலை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரை அழைத்து நான் எந்த துறையினுடைய அமைச்சரை அழைக்கிறேனோ அந்த துறைக்கு என்ன இந்த மாவட்டத்திற்கு தேவை என்று கேட்கின்ற அளவுக்கு அதை குறிப்பிடுத்து வையுங்கள், அதை பெறுவோம், பெற்றுக் கொடுப்போம் என்ற மாவட்ட கழகத்தின் சார்பில் மட்டுமல்ல, நாகை மக்களின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 20 அண்ணன் அவர்கள் இன்று 2 தினங்கள் 3 தினங்கள் இங்கே இருந்தார். ஒரு நாள் சென்னை போனார், மறுபடியும் இங்கே வந்தார். இதோட விடுறது இந்த மாவட்டம் ஒரு வருவாயில ரொம்ப கடவோடியில் இருக்கு. நம்முடைய சிறப்பு நமக்கு தெரியாது. மாவட்டம் என்கிறது விவசாயம் சார்ந்த மாவட்டம். விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த மற்ற பொருளாதாரம் சார்ந்த மாவட்டம். அப்போ விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கிறது கூட்டுறவு சங்கங்கள். ஏனென்றால் விவசாயிகளுக்கு வங்கி அணுகி கடன் வாங்குறதில் நிறைய சிக்கல்கள் இருக்கும். ஏன்னா வங்கி ஒருத்தருக்கு கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய ஆவணங்கள் பார்ப்பார்கள், சிவில் ஸ்கோர் பார்ப்பார்கள், அடமானம் வைக்கிறதுக்கு என்ன சொத்து இருக்குன்னு பார்ப்பார்கள். இதெல்லாம் பார்க்கும்பொழுது நாகப்பட்டினத்தை மாதிரி ஒரு பின்தங்கிய மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு கடன் பெறுவதற்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கறதுல கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு துறையோட பணி மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். அது மேலும் உரம் கொடுக்கறது, யூரியா கொடுக்கறது, பொட்டாசியம் கொடுக்கறது, அதே மாதிரி விவசாயத்துக்கு சார்ந்த அனைத்து உரம் கொடுக்கறதிலும் கூட்டுறவு துறையோட முக்கியத்துவத்தை எவ்வளவு எடுத்து கூறினாலும் போதாது. அதே போன்ற பொதுமக்களுக்கு பொது விநியோக திட்டத்தின் மூலம் ரேஷன் பொருட்கள் கொடுக்கறது, அதே போன்ற பொங்கல் டைம் பரிசு கொடுக்கறது, இதெல்லாம் வேஷ்டி சேலை கொடுக்கறது, இதே மாதிரி பொதுமக்களுக்காக பல்வேறு அரசாங்கத்தினோட நல்ல திட்டங்களை விநியோகம் செய்வதும் கூட்டுறவுத்துறை மூலம் மட்டுமல்ல. பொதுமக்களுக்கு இந்த பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும், சர்டிஃபிகேட்டு ஆன்லைன் இணையதளத்தில் சான்றுகள் வழங்குவதற்கும் நிறைய காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் கூட்டுறவு துறை செயல்படுத்தி வருகிறது. அண்ட் மாற்றுத்திறனாளிகள், மகளிர்கள் போன்றவருக்கு கடன் கொடுக்கிறது, சுய உதவி குழுக்களுக்கு கடன் கொடுக்கிறது போன்ற மிகவும் முக்கியமான பல்வேறு பொருளாதார விஷயங்கள், பொருளாதார சம்பந்தப்பட்ட பணிகள் கூட்டுறவுத்துறை செயல்படுத்தி வருகிறது. வார விழாவாய் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு பங்கேற்க கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவரும் அனைத்து பயனாளிகளும் நம்ம கூட்டுறவுத்துறையால் வழங்கப்பட உள்ள அனைத்து பயன்களை, அனைத்து நலத்திட்டங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அனைத்து உதவிகளையும் நீங்கள் சரியான நன்கு அறிந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி வார விழாக்களில் நான் எங்களுடைய
திருச்சி மாவட்டத்திலும் இதுக்கு முன்பு நான் பொறுப்பு அமைச்சராக இருந்த தஞ்சை மாவட்டத்திலும் கலந்து கொள்வது வழக்கமாக இருந்தது என்று சொன்னாலும் முத்தமிழர் கலைஞரை தந்த மண்ணில் இன்றைக்கு இந்த நிகழ்விலே கலந்து கொள்வது என்பது உள்ளபடியே நான் பெருமைக்குரிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன். கூட்டுறவே நாட்டுயர்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று எப்படி நீங்கள் சொல்கிறீர்களோ அதே போன்றுதான் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் கூட்டணி பலமே தமிழகத்தின் உயர்வு என்கின்ற எண்ணக்கூடிய நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு முதல்வராக சட்டமன்ற உறுப்பினருடைய கருத்துக்கள் மிக மிக முக்கியமான கருத்து. ஒன்று, நம்முடைய ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் சொன்னது போல அந்த சமூக நீதி சமத்துவம் என்பது ஒரு பேச்சளவில் மட்டுமில்லை, இந்த கூட்டுறவுன்னு அதை நாம் எப்படி செயல்படுத்த முடியும். கடன் வழங்குவதாக இருந்தாலும் சரி, அதை தள்ளுபடி செய்வதாக இருந்தாலும் சரி, தன்மானத்தோடு நாம் சொந்த காலில் எப்படி நிற்க வேண்டும் என்று ஒரு அரசாங்கம் நினைக்கிறது அல்லவா, அதை அந்த கருத்தை எப்படி அவர் வலியுறுத்துகிறார். முத்தமிழர் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் சொன்னப்போ அந்த தன்மானம் என்று வரும் பொழுது இலவச வண்ண டிவி கொடுத்தோம். நம்ம தமிழ்நாடு முழுவதும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி கொடுக்கும் பொழுது அது என்ன டிவி இலவசமாக கொடுக்குறீங்க, நீங்கள் ஏதோ ஓட்டு வாங்குறதுக்காக கொடுக்குறீங்க, ஏதோ வாக்குக்காக நீங்கள் கொடுக்குறீங்க என்று சொன்ன காலம்லாம் உண்டு. ஆனால் அதெல்லாம் கடந்து அதில் ஒளிந்திருக்கின்ற அந்த தன்மானம் என்பது என்ன. ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தெரு இருக்குன்னா அந்த தெருவில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேர் வீட்டில் தான் டிவியே இருக்கும். அந்த டிவியில் ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சினா எல்லாரும் எய்த்த வீட்டுக்கு வந்து பக்கத்து வீட்டுக்கு வந்து எல்லாரும் வந்து எட்டி எட்டி பார்த்து அந்த டிவியில் ஏதாச்சும் நம்ம கண்ணுக்கு தெரியாதான் எட்டி எட்டி பார்ப்பாங்க. அந்த வீட்டோட உரிமையாளர், அந்த டிவியோட உரிமையாளர் அவர் நினைச்சானா எல்லாம் கிளம்புங்க, முடிஞ்சிச்சு எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை. பிள்ளைங்க நின்றுக்கிட்டு பார்ப்பாங்க, உட்காந்துட்டு பார்ப்பாங்க, தள்ளி நின்று பார்ப்பாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அதை உணர்ந்த முத்தமிழர் கலைஞர் அவர்கள், நீ ஏன்டா இன்னொரு வீட்டுக்கு போய் பார்க்குற, உன் வீட்டுக்கு நானே டிவி தரேன்டா என்று சொல்லி உட்காந்து கால் மேல கால் போட்டு உட்காந்து தான் சொந்த வீட்டில் டிவி பார்க்கின்ற அளவிற்கு அந்த தன்மானத்தை அங்கே கொண்டு வந்து நிறுத்தியவர் முத்தமிழர் கலைஞர். இன்னைக்கு அவருடைய தலைமையில் நம்முடைய திராவிட மாடல் அரசு மிக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை உணர்ந்து இன்றைக்கு எவ்வளவு திட்டங்களை கொண்டு வருகிறார். அதே மாதிரி புதிய உறுப்பினர்களுக்கும் அது கிடைக்கின்ற வண்ணம், அந்த பயன்பாடு கிடைக்கின்ற வண்ணம் நீங்கள் அதிகாரிகள் அதில் அதிகப்படியான நீங்கள் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். நீங்கள் எல்லாரும் நீங்கள் ஒரு குறிப்பெல்லாம் கொடுத்துருக்கிறீங்க. மாண்பு முத்தமிழர் கலைஞர் 2006-2011 ஏறத்தாழ தமிழ்நாடு முழுவதும் ஒரு 22 லட்சத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற குடும்பங்கள் பயிர்க்கடன் வாங்கினாங்க. ஒரே கையெழுத்தில் 7000 கோடியை தள்ளுபடி செய்த ஒரே தலைவர் அவராகத்தான் இருந்தார். எனக்கு தெரிஞ்சு இதை பார்த்ததுக்கு பிறகுதான் ஒன்றிய அரசே இந்தியா முழுவதும் இது போன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்று சொன்ன பொழுது அதுக்கு முன்னோடியாக இருந்தவர் முத்தமிழர் கலைஞர். இன்னைக்கு அதே வகையில தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் 5 பவுனுக்கு உட்பட்டு நீங்க கடன் வச்சிருக்கிறீங்களா என்று சொல்லி அதை முழுமையாக ஏறத்தாழ 13 லட்சம் குடும்பத்திற்கு மேல இன்னைக்கு அந்த கடனை தள்ளுபடி 5000 கோடி ரூபாய் மதிப்பான கடனை தள்ளுபடி செஞ்சு கிட்டத்தட்ட நம்மளுடைய நாகப்பட்டினத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 18,000 வகையான கடன்கள் 13,000 குடும்பங்கள் இன்னைக்கு பயன்பெற்றது என்று சொன்னால் அது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த பெருமை. அதே போன்ற மகளிர் சுய குழுக்கெல்லாம் உடனே அதற்கான கடனை தள்ளுபடி செய்ததாக இருந்தாலும் சரி, மக்கள் பிரதிநிதிகளாக எல்லா நிலையிலும் இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளாக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாம் பாடுபடுவோம். இந்த விழிப்புணர்வை என்ன கடன், என்னென்ன மாதிரியான கடன்கள் இருக்கின்றது, எப்படி அதை வாங்க வேண்டும், அதுக்கான வட்டி விகிதம் என்ன, எந்தெந்த மாதிரியான சலுகைகள்லாம் சப்சிடி எதற்கெல்லாம் வழங்குகிறார் என்பதை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு எங்களுடைய பள்ளி மாணவர்கள் பல்வேறு போட்டிகளை கலந்து போட்டியில பரிசு பெறுவது மட்டும் நம்முடைய எண்ணமாக இருக்கக்கூடாது. ஒரு கூட்டுறவுனா என்ன, அதனால ஒரு நாட்டுடைய வளர்ச்சி எப்படி இருக்கின்றது அதில் முழுமையாக தெரிந்து கொள்ளுகின்ற அறிந்து கொள்கின்ற ஒரு இளைய சமுதாயம் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு போட்டியை நடத்தி உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம், நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு பல இந்த துறையை சார்ந்திருக்கின்ற சங்கங்கள்லாம் நீங்கள் கலந்துருக்கிறீங்க. ரொம்ப அழகாக ஒரு கொடியெல்லாம் ஏற்றி நீங்கள் நம்ம ஆரம்பிச்சுருப்பாங்க பொழுது வெறும் கொடியேற்றதோடு நம்ம நிறுத்திவிடக்கூடாது. நம்முடைய டிபார்ட்மெண்ட் நம்ம தான் உயர்த்தி பிடிக்கின்ற அளவுக்கு நாம் ஒவ்வொருவரும் இந்த அவேர்னஸை நம்முடைய மக்கள் யார் யாருக்கெல்லாம் இதை பற்றி தெரியல விழிப்புணர்வு இருக்கின்ற மக்களும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அதிகாரிகளுடைய கடமை மட்டுமல்ல, நம் அனைவருடைய கடமையாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வேண்டுகோளை வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக அந்த விதத்தில் ஒரு இனி வராது, அந்த கடன் இன்னையோடு அது ரத்து செய்யப்படும். நான் இருக்கின்ற வரைக்கும் உங்களுக்கான அந்த உரிய மரியாதையும் முழுமையாக அது கிடைப்பதற்கு நாங்களும் எங்களுடைய அதிகாரிகளும் கண்டிப்பாக துணை நிற்போம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நினைவு வழங்கப்படுகிறது. மரியாதைக்குரிய கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நினைவு வழங்கப்படுகிறது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் இருந்து பெற்றுக் கொள்கிறார். கடன் தொகை பரிசு தேஜஸ்ரீ நகராட்சி மகளிர் மேல்நிலைப் பள்ளி 3ஆம் பரிசு. 1 முதல் 10 வகுப்பு வரை மாணவர்களுக்கான பேச்சு போட்டி
மூசை தன்சார் மாடர்ன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி நாகூர் முதல் பரிசு. ரா பிரியங்கா அரசின உயர்நிலைப்பள்ளி எட்டுக்குடி இரண்டாம் பரிசு. கா மெகஸ்டி அரசின உயர்நிலைப்பள்ளி நாகூர் மூன்றாம் பரிசு. 11 முதல் 12 வகுப்பு மா ஹரிணி நடராஜன் தமையந்தி மேல்நிலைப்பள்ளி நாகப்பட்டினம் முதல் பரிசு. சா மெஹருனிசா தேசிய மேல்நிலைப்பள்ளி நாகூர் இரண்டாம் பரிசு. ரா செல்வஸ்ரீ அரசினர் மேல்நிலைப்பள்ளி திருமருகல் மூன்றாம் பரிசு. கட்டுரை போட்டி 6 முதல் 8 வகுப்பு ரா ரசிகா அரசினர் உயர்நிலைப்பள்ளி சாமந்தாம்பேட்டை முதல் பரிசு. தொடர்ந்து கீழையூர் வட்டாரத்தில் சிறந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கமாக தொடர்ந்து திருமருகல் கூட்டுறவு மற்றும் கடன் வழங்கும் சங்கம், தொடர்ந்து வேதாரண்யம் வட்டாரத்தில் இருந்து வேதாரண்யம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு மற்றும் கடன் வழங்கும் சங்கம் சிறந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்திற்கான விருதினை பெற்றிருக்கிறார். பரிசிலை விருதுகளை வழங்கியிருக்கிறார்.